நான் இப்போ ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பு பொருத்தியாச்சு. இப்போ அதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். அதை நல்லா வதக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கப்பட்டுருச்சு. இப்போ அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும். கறி கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். 1/4 கிலோ கறி, ஆட்டுக்கறி, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் போட்டு ஆட்டுக்கறியை நல்லா கழுவிக்கிறேன். கழுவி எடுத்துகிட்டு வந்து போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லி மிளகாய் சேர்த்த தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான மசாலாஸ். நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கிண்டி விட்டுறலாம். ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் அது கூட சேர்ந்தோடனே நம்ம தண்ணி ஊற்றி மட்டனை வேக வைக்கலாம். எல்லா மசாலாஸ் போட்டு கிண்டிட்டேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா வேகட்டும். நல்லா ஒரு விசில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். குக்கரில் சவுண்டு வந்தோடனே சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஒரு முடி தேங்காவும் ஒரு பாதி முடி தேங்காய் இருக்குது. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ப்ளஸ் இது கூட ஒரு 5-6 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி நம்ம கறிக்கு தேவையான மசாலா இதுதான். இது மாதிரி 5-6 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். குக்கரில் ப்ரெஷர் இறங்கிருச்சு. கறி வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். நம்ம கறியை எடுத்து வெளில எடுத்துருக்கோம். இந்த நல்லா பீயுது, நல்லா வெந்துருச்சு கறி. நல்லா இளமையான கறியாக பார்த்து வாங்கிக்கணும். இப்போ கறி 15 மினிட்ஸில் வெந்துருச்சு. நீங்கள் வாங்குகிற கறி கொஞ்சம் முத்தலாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வச்சுக்கணும். இப்போ என் கறி வெந்துருச்சு. இப்போ நான் கறிக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் உப்பு. எனக்கு குழம்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 முடி தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி திக்காக கம்மியாக இருக்கணும் அப்படின்னா தேங்காவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொதிக்க விட. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். நமக்கு குழம்பு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கேன். கொதிச்சோடனே கரெக்டாக செட் ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு இருக்குது. நம்ம குழம்பு நல்லா பாயில் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்காங்கங்க. இந்த ஸ்டேஜில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அதில் தூவிக்கிட்டேன். இது ஆப்ஷனல். கொத்தமல்லி உங்களுக்கு ஆட் பண்ண பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுங்கள், இல்லை வேண்டான்னு நினச்சா விட்டுருங்க.
அது உங்களோட விருப்பம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸி கறி குழம்பு விருதுநகர் ஸ்டைல் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம்.